அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, காலை நேர ராஜா உணவு, அடுத்து ஹாஸ்டல் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பேக் பண்ணுறதையும் பார்க்கலாம். அடுத்து லன்ச் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலை நேரம் ராஜா உணவுக்கு முன்னாடி எம்டி ஸ்டொமக்கில் நட்ஸ் எல்லாம் முதல் நாள் ராத்திரி ஊற வச்சுருந்தேன். அது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக பாலும் ஊற்றி வாழைப்பழம் போட்டு நல்லா 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ட்ரை அஞ்சீரும் சேர்த்துக்கிட்டேன். இதுவே மினி பிரேக்ஃபாஸ்ட்டு தான். இருந்தாலுமே இது பத்தாது எங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜிக்கு சுகர் அதிகமானதுனால வெயிட் லாஸ் ஆகிட்டாங்க. அப்போது வெயிட் லாஸ் ஆனதுனால ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு அவங்களுக்கு. அந்த வெயிட் கூடனா ஒரு 10 கேஜி கூடனா ப்ராப்ளத்துலேருந்து நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் கூடுறதுக்காக கொஞ்சம் பார்த்து தான் நான் யோசனை பண்ணி தான் கொடுத்துட்ருக்குறேன். ஏன்னா பிபியும் இருக்குது, கொலஸ்ட்ராலும் இருக்குது, சுகரும் இருக்குது. இது 3மே கண்ட்ரோலில் இருக்கணும் இல்லையா? ஹெவியாக நம்ம எது கொடுத்தாலுமே ஒரு நேரம் ஹெவியாக கொடுத்து மறுநேரம் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கிழங்கு மசாலா ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்து தோசைக்காக சட்னி, தேங்காய், பச்சை மிளகா, முந்திரி, இஞ்சிலாம் போட்டு கொஞ்சமாக உப்பு தூளும் சேர்த்துட்டு இது சட்னி ரெடி பண்ணுறேன். தசரா ஹாலிடேஸும் தீபாவளி ஹாலிடேஸையும் முடிச்சுட்டு ஹாஸ்டல் கிளம்புறோம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே மனசங்கடமாக இருந்துச்சு. என்னடா நாள் கடகடன்னு போயிருச்சு, ஒரு மாதம் மாதிரியே தெரியல, ஒரு வாரம் இருந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு மகிட்ட கேட்டேன். அடுத்து எப்போ லீவு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிரிக்கிறா. ஏம்மா ஒரு மாதம் இருந்தது பத்தாதான், அடுத்த லீவு எப்போன்னு கேட்குறேன். இன்னும் நான் ரீஓப்பனுக்கு இன்னும் போய் சேரவே இல்லை, அடுத்த லீவு கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. இது உல்ட்டாவாக இருக்குது. எல்லோரும் பிள்ளைங்க லீவு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து நீ கேட்குறியாம்மா அப்படின்னு சொல்லி ஜோக் அடிச்சிட்டு இருந்தா. ஓகே, உருளைக்கிழங்கு மசாலா வச்சு ரோஸ்ட்டு 1 போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹெவியாக இருக்கிறதுனால 1 போதும் அப்படின்னாங்க. சரி ஃபஸ்ட்டு இது 1 சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் ப்ளெயின் தோசை 1 போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமில் தான் இருக்கிறாரு ஜி. அதனால் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பெட்ரூமில் கொடுக்க போகிறேன். இறைவனுடைய அருளும் பெரியவங்களுடைய துவா பரக்கத்தினால தான் ஜி இந்த அளவுக்கு குணமாயிட்டு வர்றாரு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஹெர்பல் பவுட்ரு ரெடி பண்ணி நான் எப்போவும் வீட்டில் வச்சுருப்பேன். அம்மா சொல்லி கொடுத்தது தான் இது. இந்த இது வந்து 7 வகையான பொடி, சித்திரத்தை, அதிமதுரம், சுக்கு, மிளகு, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு பவுட்ரு தான் இது. இது எங்களுக்கு ஒரு பாட்டில், மகளுக்கு ஒரு பாட்டில். இது இல்லாமல் ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். ரூமில் வந்து சுடுதண்ணி வைக்கிறதுக்காக எலக்ட்ரிக் கெட்டில் இருக்குமா, நான் டீ போட்டுக்கிறேன், க்ரீன் டீ போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி க்ரீன் டீ தூளும் எடுத்து வச்சுருக்கிறா. உப்பு, சர்க்கரை, கிராம்பு, கருஞ்சீரம், ஓமம், க்ரீன் டீ தூள் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கிறா. நல்லது தான். நான்வெஜ் எது சாப்பிட்டாங்கன்னா ஒரு பிஞ்சளவு ஓமம் வாயில் போட்டு மெண்டு முழுங்கிட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிச்சிக்கலாம். ஒரு பிஞ்சளவு கருஞ்சீரகம் வாயில் போட்டு நல்லா மெண்டு முழுங்கிட்டு ஒரு டம்ளர் அளவு சுடுதண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதோடு நான் வந்து மட்டன் ஊறுகாவும் ரெடி பண்ணியிருந்தேன். அதுவும் ஒரு சீசாவில் போட்டுட்டு, மட்டன் ஊறுகாய் என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கிறேன், எப்பயோ போட்டிருக்கிறேன். எனக்கே ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது வீடியோ எடுக்கலான்னா எடுக்க முடியல. பேட்ரி தீர்ந்து போய் மறுபடியும் சார்ஜிங்கில் நடுவில் சார்ஜிங்க்கு மொபைல் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதனால் என்னால் கண்டினியூவாக எடுக்க முடியல. இந்த பாட்டிலை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், நியூட்ரெலா பாட்டில் தானே அப்படின்னு. கண்டிப்பாக நியூட்ரெலா பாட்டில் தான். சாப்பிட்டா அந்த பாட்டில்லையே அவளுக்கு ஊறுகாய் போட்டு கொடுத்தேன். அதோட பேரிச்சம்பழம், ஸ்நாக்ஸ்க்கு வந்து புர்ஜி, சிப்ஸு, அடுத்து பாதாம்,
அடுத்து ஃப்ளாக்ஸ் சீடு அவளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாமே இன்னும் சில ஐட்டம்லாம் இருந்தது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டா. இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் லஞ்சுக்கு நான் என்ன ரெடி பண்ணேன்னா, கவுனி கஞ்சி. இந்த வாட்டி கவுனி கஞ்சிக்கு வந்து கொள்ளு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கொள்ளு வறுத்து சேர்த்துக்கிட்டேன். அரிசியும் குரணையாட்ட பவுட்ரு பண்ணி சேர்த்துட்டு, கொஞ்சமாக ஓமம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கர் லீடு போட்டு 2, 3 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான், கவுனி கஞ்சி ரெடி ஆயிரும். அடுத்து கரிபூரியனுக்கு மட்டன் கீமா, முட்டைகோஸ் போட்டு அந்த மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இதுதான் எங்களுடைய மதியம் லஞ்சாக இருந்தது. ரைஸ் எல்லாம் குக் பண்ணல. மகளுக்கு ரொம்ப பிடிக்கும் கரிபூரியம் கவுனி கஞ்சினா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவா. அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரியும் ஹெல்த்தி அன்ஹெல்த்தி எது எப்படியோ இதுதான் எங்களுடைய மதியம் லஞ்சாக இருந்தது. இதை சாப்பிட்டு மதியம் லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாங்கள் எல்லாருமே போகிறோம் ஹைதராபாத்து. போயிட்டு மகளை ஹாஸ்டலில் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.